ஹாய். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பவானி டு மேட்டூர் போகிற வழியில் இங்கே ஊராட்சி கோட்டை மலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம இருக்கோம். இதை எல்லாரும் வேதகிரி மலை தான் சொல்லணும். ஆனால் ஏன் இந்த ஊர் மக்கள் ஊராட்சி கோட்டை மலை சொல்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஆனால் பட் இருந்தாலும் அதோட ஃபேவரட் ஊராட்சி கோட்டை மலைன்னு ஆயிடுச்சு. இங்கே சைனவ வைணவ 2 சமயம் இருக்குது. இது உண்மையான சொல்கிற போற்றத்தக்கது. ஏன்னா இங்கே 2 கோயில் இருக்க அம்சம் தான் இதோட முக்கியத்துவமே. இப்போ தான் ரீசெண்டாக இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதோட கட்டப் பாருங்கள், அங்கே தான் இருக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி நடந்திருக்கு. 6:40லேருந்து 7:40. இப்போ அதோட விஷயம் தான் இப்போ மேலே ஓடிட்டு இருக்குது. பூஜை நடந்துட்டு இருக்கு. நாம் இப்போ ரெகுலராக போகிற ஸ்டெப் இதுதான். கொஞ்சம் அட்வென்ச்சர் கொடுக்கலாம்ல, போகலாமா? ஸோ வாங்க, லெட்ஸ் பிக். இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு மேலே ஒரு மலை தெரியுது இல்லைங்க, இதுதான் வந்து அந்த கோயிலோட உச்சி. இந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் நடந்தோம். பாதி தூரம் ஸ்டெப் இருக்குது. மீதி மேலே நம்ம சர்வில் தான் இருக்கணும். ஆனால் வீடியோ பார்க்குற மாதிரி சும்மா இல்லைங்க, ரொம்ப செங்குத்தாக ஏறுது. அங்கே பாருங்கள், வாங்க போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியான விஷயம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இந்த இடம் ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஸோ ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் பாதி தூரம் ஏறிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே போகலாம். நைஸ், முடியல. சரி அப்படியே போகிறோம், வாங்க அப்படியே மேலே ஏறுவோம். ஸோ அங்கே ஒரு குட்டீஸ் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ காய்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கே தெரியும், தண்ணி இருக்குது. மலை உச்சியில் தான் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பாதியிலே தண்ணி இருக்குது. ஸோ நாங்கள் வரும்போது வாட்டர் பாட்டில் வாங்காமையே வந்துவிட்டோம். ரொம்ப தாகமாக இருந்தது. ஸோ எல்லாம் எங்களுக்குள்ள ஒரு சண்டை மாதிரி போச்சு, தண்ணி கொண்டு வரல அப்படின்னு. ஸோ தண்ணி இருக்குது, வாங்க அப்படியே கொஞ்சம் தண்ணியை குடிப்போம். இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில். இந்த கோயிலுக்குன்னு அந்த காலத்தில் ஒரு சிறப்பான பாதை இல்லை. அதனால் அங்கே இருக்கிற மக்களும் வேதகிரி நற்பணி குழு மன்றமும் சேர்ந்து இந்த பாதையை உருவாக்குனாங்க. அப்படி இந்த பாதை உருவாக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீ லிங்கேஸ்வரர் நடுவில் வந்து சுயம்பீஸ்வரராக காட்சியளித்தார். சுயம்பீஸ்வரர் கோயிலிருந்து இப்போ நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்புறோம். இதை பார்த்திங்கன்னா மகர ஜோதின்னு சொல்லுவாங்க. அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகை போன்ற முக்கிய பண்டிகைகளில் இதில் தீபம் ஏற்றுவாங்க.
நாங்கள் சுயமீஸ்வரர் கோயிலை தாண்டி மேலே போயிட்டுருக்கும்போது அந்த கோயிலில் பூஜை செய்கிறவரை பார்த்தோம். அவங்க சொன்ன தகவல்களை நீங்களே கேளுங்க. இது பண்ணி 2001 கும்பாபிஷேகம் பண்ணோம். இப்போ அதுக்கு பிறகு வந்து இப்போ 2022 இப்போ கவர்மெண்ட் அனுமதி கொடுக்க லேட்டானதுனால இப்போ சிறப்பாக எல்லாம் பண்ணியிருக்கிறோம் கும்பாபிஷேகம். காலகாலமாக நாங்கள் வந்து கூம்பு விளக்கு தீபாத்திர புரட்டை. உங்கள் பேர் என்னங்கக்கா? என் பேர் மரகதவள்ளி, அவர் பேர் ராஜு. உங்கள் பேர் ராஜா? ராஜு. ஆறுமுகசாமியார் பேரை ராஜு இளங்கோ. அப்புறம் இன்னும் சித்தப்பார் பேர்லாம் சொன்னீங்கன்னா எங்கள் அப்பா பேர் சண்முகம், சிவசண்முகம், சதாசிவம், சிவம், முருகன். 4 பேர் ஆனால் பசங்க. அவருக்கு ஆறுமுகசாமியாருக்கு பிள்ளைங்களும் இல்லை, அவர் தான் செஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வயசான காலத்தில் அவர் திருவண்ணாமலை போயிட்டார். எல்லாம் போய் எடுத்து பண்ணி. தண்ணி வசதி எப்படிங்கண்ணா? மலைக்கு தண்ணி வரதெல்லாம்? தண்ணி வசதியெல்லாம் மேலே பாலியில் வந்து தானாக இயற்கையாக வந்துட்டு இருந்தது. கோயில் இடித்து கட்டும்போது வந்து அது சின்ன இது ஒரு சேதாரமாகி அது வந்து கொஞ்சம் பாலியாட்டம் அது வந்து பழைய வழியில் இருக்குது பெருமாள் கோயிலுக்கு முன்னாடியே. இப்போ வந்து நாங்கள் வந்து போர் போட்டு கம்பர்ஷன் வழியாக தான் தண்ணி மேலே 3 டேங்க் வச்சுருக்குறோம். தண்ணி பிரச்சனை இல்லை, எந்த இது வரையில் இல்லை. ஆண்டவ முனையத்தில் எல்லாமே மேலே சிறப்பாக நடக்குது, எந்த இதுவும் இல்லை. எல்லாமே மேலே அன்னதானம் முதலானது, அதாவது பூஜை அனைத்து பூஜையும் வந்து பண்ணி பலன் இருக்கு. ஜனங்க வந்தாங்கன்னா பலன் இருக்குது. இருக்கிற மாதிரி எல்லாம் இன்னும் வசதி இருந்ததுன்னா, தட வசதி, வண்டி போகிற மாதிரி எல்லாம் வசதி இருந்ததுன்னா இன்னும் ஜனங்க அதிகமாக வருவாங்க. கும்பாபிஷேகத்துக்கு 2 லட்சம் பேர்த்துக்கு மேலே வந்தாங்க. 2 லட்சத்துக்கு மேலே வந்து எவ்வளோ ஜனங்க வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு ஜனங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. நாங்கள் நினச்சது வந்து ஒரு 50,000லேருந்து 1 லட்சத்துக்குள்ளே நினச்சோம். 2 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாம் ஜமாளித்தாங்க. காவல்துறை ஒத்துழைப்பு, ஊர் பொதுமக்கள், எந்த பிரச்சனையும் இல்லாத ஆண்டவ முனையத்தில் ஒரு சலசலப்பு இல்லாமல் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. அது ஒரு சந்தோஷம் ஊர்க்காரருக்கெல்லாம். இந்த மலையோட சிறப்பு சொன்னீங்க. ஏன் இது வேதகிரி மலையை ஊராட்சி கோட்டை மலையில் மட்டும் தான் எல்லாருமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க? அது காரணம் தெரியும். ஊராட்சி கோட்டை மலைன்னா ஊராட்சி, இது வந்து ஊராட்சி கோட்டைன்னா இது வந்து பஞ்சாயத்து ஊராட்சி கோட்டை. அதனால் வந்து எல்லாம் ஊராட்சி இது ஒன்று சேர்ந்து எல்லா ஊருக்கும் இது பக்கத்தில் எல்லாம் சுற்று வட்டாரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணுறதுனால ஊராட்சி கோட்டை மலைன்னு அப்போ இருந்தே வச்சுருக்குறோம். ஊராட்சி ஒன்றியம் தான், ஊராட்சி தான் இருக்கும். பஞ்சாயத்தை தொட்டிபாளையம் பஞ்சாயத்து இதெல்லாம். இந்த மலையோட சிறப்பாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. வணக்கம். இந்த வேதகிரி மலைக்கு வரக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதை இவங்க துல்லியமாக யோசித்து செஞ்சுருக்காங்க. குடிக்க குடிநீர், நிழலுக்கு நிழல் குடம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண இந்த கோயிலுக்கு நாம் ஒரு நல்லது பண்ணணுமே தவிர்த்து தீங்கு பண்ணக்கூடாது. நம்ம இங்கே வந்து நிழலில் உட்காந்து நம்ம கண் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லி மேலே ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியம் பார்க்க ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்களே, அந்த ஒவ்வொரு ஓவியமும் ஒவ்வொரு கதைகளை சொல்கிற மாதிரி ரொம்ப அபூர்வமாகவும் இருக்குது, அற்புதமாகவும் இருக்குது. இங்கே வண்ணங்கள் தீட்டப்பட்ட சுவற்றில் அங்கங்கே கிறுக்கியிருக்காங்க. அது ரொம்ப தவறான செயல். ஒவ்வொரு கிறுக்கலும் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா செவுத்தை குடைஞ்சிருக்காங்க. அது முற்றிலும் தவறு. இங்கே நிழல் குடம் நமக்காக கட்டியிருக்காங்க, நிழல் குடத்தை. ஆனால் அதை எப்படி உடச்சி வைக்கிறது ரொம்ப தவறு. எப்படியோ மலையோட உச்சிக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், அந்த வியூ பாயிண்ட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இதுதான் அந்த கோயிலோட உச்சி. இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது.
நாம் மேலே வந்துட்ட கோயிலுக்கு இப்போ சாமி தரிசனம் முடிச்சாச்சு. நாம் நல்லபடியாக இப்போ நிம்மதியாக இருக்கோம். எவ்வளோ சூட்லேயும் நாங்கள் கால் பாதங்கள் சுட்டுப்பட்டாலும் நாங்கள் ஹீட்டாக இருந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இப்போ இந்த இடம் வந்தோடனே என்னடா சிறப்புன்னு பார்த்தா அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க. கோயில் அந்தளவுக்கு நுணுக்கமாக ஒரு வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. கும்பாபிஷேகம் பக்கமாக நடந்திருக்கு. பெயிண்டிங் ஒர்க் அமேசிங்காக இருக்குது. ப்ளஸ் இந்த இடம் நாங்கள் நினச்சதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. நவகிரகங்கள் இதை சுற்றிட்டு போகிறப்பயே எங்களுக்கு மன நிம்மதியும் இருக்குது. ஏன்னா ஒரு கோயில் முக்கியமான அம்சமே நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களை சுற்றுறது எங்களுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கல்வெட்டுலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் எழுத்துப்பூர்வமாக பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பௌர்ணமி அமாவாசை நாட்களில் மற்றும் சனிக்கிழமை எப்பொழுதும் இங்கே ஒரு விசேஷம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த நாள் மட்டும்தான் கோயில் கருவறையிலேருந்து எல்லா கதவுகளும் திறந்திருக்கும். பூஜையும் அப்போ மட்டும்தான் நடக்கும். மற்ற நாட்களில் எல்லா கதவுகளும் சாத்தியிருக்கும். அப்போ நம்ம வந்தால் வெறும் கோயில் மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் சனிக்கிழமையும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வந்தால் நாம் எல்லாருமே பூஜை பண்ணிவிட்டு சாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக சாமியை முகத்தை பார்த்து வணங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். பெருமாள் கீழே சிவன் பெருமாள் பார்த்தோம், சிவன் கோயிலை. இப்போ மேலே பெருமான் கோயில் பார்க்குறோம். 2 கோயிலும் ஒரே மலையில் இருக்கிற தோற்றம் கொண்டது தான் நம்ம ஊராட்சி கோட்டை மலை, அதாவது வேதகிரி மலை. இந்த கோயிலோட சிறப்பு பழமை தான். மிக பழமையான கோயிலில் சொர்க்கவாசல் எப்பயுமே இருக்கும். ஏன்னா சொர்க்கவாசல் நாம் எப்பயுமே வழிபடுறோம். நமக்கு ஒரு நல்லது நடக்கும், சொர்க்கவாசல் திறந்தால் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி சொர்க்கவாசல் இந்த கோயிலே இருக்குது. ஸோ அண்ணா உங்கள் பேர் என்ன? பேர் ரமேஷுங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வரீங்க? நான் வந்து கடந்த 20 வருஷமாக வரேங்க. 20 வருஷமாக வரேன். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கீழே அடிவாரத்தில் அந்த சுயம்பு ஈஸ்வரர் வந்து அது சுயம்பு ஒரிஜினல் ஈஸ்வரர்னு அதை சொல்லலாம். அவர் வந்து நான் வந்து சின்ன வயசுலேயே அப்பா தவறிட்டார். எங்கள் அம்மா அதை வளர்த்திட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு சின்ன வயசுலேயே கொஞ்சம் மன கஷ்டம், உடல் ரீதியாக சில பிரச்சனைகள், அதை எப்படி யாருக்கிட்டையும் வெளிப்படுத்த முடியாது என்னால். நான் என்ன பண்ணதில்லை, முதல்ல நாம் வந்து இருக்கிற தீமையை வந்து நமக்குள்ளே எந்த மனசில் இருந்தாலும் சரி உடலில் இருக்கிற பையன் வந்து தீரணும்னு சொல்லிட்டு இங்கே இங்கே வந்தேன். வந்தோடனே சுயம்பேசுகிறனை பார்த்து எனக்குள்ள அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவரை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சு. வருவேன், என்னால் முடிஞ்ச பூவாக கொண்டு வந்து போடுவேன். ஏன் நான் எத்தனையோ டைம் நான் மழை தண்ணி இப்போ கூட பிடிச்சி அவர் மேலே ஊற்றியா, இவர் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை, இவர் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி வந்தேன். இங்கே அவர் வந்து பார்த்தா எனக்கு அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எந்த செயலுமே நமக்கு ஈஸ்வரர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு இருந்தேன். நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சாயந்தரம் வாங்க, மதியானம் வராதிங்க, ஏன்னா வெயில் அதிகமாக இருந்தது. ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பழமையான கோயில்களை பற்றி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். முடிஞ்ச சப்போர்ட்டு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை மறக்காமல்